நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா நானும் முதல் ஆரம்பிக்கும் போது என்ன போடுறது, என்ன வீடியோ அப்லோட் பண்ணணும்னு ஒன்றும் தெரியாது. அதனால் பாட்டுகள், சில நேரம் நான் எங்கேயாவது போகிற இடங்கள் எடுக்கிற வீடியோஸ்க்கு சினிமா பாட்டுகள் அதுகள் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணினேன். ஆனால் காப்பிரைட் வெறுமேன் வருதுன்னு தெரியாது. கொஞ்ச நாள் போக போக சப்ஸ்கிரைப் கூடி நார்மலாகவே 1000 சப்ஸ்கிரைப் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா மோனிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் நான் அப்ளை பண்ணியும் எனக்கு வேறே இல்லை. எவ்வளோ சப்ஸ்கிரைப் இருக்குன்னு சொல்கிறோம் பாருங்கள். 2 யூடியூப் சேனல் இருக்குது, 2லேயும் இதே பிரச்சனை தான். தீசன் வியூ என்ற ஒரு யூடியூப் சேனல் வச்சுக்கேன். அது 3609 சப்ஸ்கிரைப் இருக்குது. அதே மாதிரி டிஎன் தீசன் வச்சிருக்கிறேன், 9000 சப்ஸ்கிரைப் இருக்குது. ஆனால் அப்ரூவல் ஆகலை. ஏன்னா நான் காப்பிரைட் வீடியோ போட்டிருக்கிறேன். இது மாதிரி தான் வருது. ரீஏபிள் பண்ணினேன், அதுக்கும் சரி வரையில்லை. எல்லா வீடியோஸும் காப்பிரைட் இருக்கிற வீடியோ எல்லாம் டிலீட் பண்ணிவிட்டு இப்போ புதுசாக வீடியோ போட்டுட்ருக்கிறேன். நானே எடுத்து போடுறேன். அது மாதிரி நீங்களும் போடுங்க. காப்பிரைட் வர மாதிரி வீடியோ வேறு யூடியூப் வேறு யாராச்சும் போட்ட வீடியோக்களை டெவலப் பண்ணி போடாமல் சொந்தமாக போட்டால் வியூ உடனே வராது தான். கொஞ்ச நாள் போக போக வியூ கூடும். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற சேனலில் கூட எனக்கு எந்தவித பணம் வராது. இப்போ தான் திரும்ப இது ஏற்கனவே போட்டு தான் எல்லா வீடியோஸும் காப்பிரைட் வீடியோஸ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு புதுசாக நான் போட்டுட்ருக்கிறேன். நீங்கள் இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் யூடியூப்பில் பெரிய வீடியோ அப்லோட் பண்ணும்போது வெரிஃபை பண்ண சொல்லி வரும். அதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் உங்களோட ஃபோன் நம்பரை கொடுங்க. ஏனெண்டா நீங்கள் மோனிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நம்பர் வெரிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. அது கேட்கும்போது நீங்கள் ஏற்கனவே கொடுத்த நம்பர் தான் அதில் கொடுக்கணும். புதுசாக ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகாது. மறந்துடாதீங்க இந்த முக்கியமான விஷயத்தை. நீங்கள் கஷ்டப்பட்டு 1000 சப்ஸ்கிரைப் எடுத்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுத்தாலும் எந்த பலனும் இல்லை. எதுக்காக வேறு யார்ட்டையும் வீடியோ போடுவோம் நான் சொல்கிறேன்டா, ஒரு சிலர் அப்படி போடுறது. நானும் வேறு யாருக்கு நீ டவுன்லோட் பண்ணி போடலை. ஆனால் படங்கள், அதில் வர பாட்டுகள், நான் வீடியோ நானாக தான் எடுக்கிறேன்னா போகிற வர இடங்களில் அப்படி நல்லா இருந்தால் ஏதாச்சும் எடுத்துகிட்டு பாட்டு போடுறேன். நான் சினிமா பாட்டுகள் போட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் அதாவது தான் என்னால் மோனிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி இல்லாமல் கிடக்குது. 3 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ரீஏபிள் பண்ணலாம். வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணிட்டேன். வீடியோ டிலீட் பண்ணினாலும் நாங்கள் எடுத்த வாட்சிங் ஹவர்ஸ் எல்லாமே இல்லாமல் போயிடும். சப்ஸ்கிரைப் அப்படியே தான் இருக்கும், ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் இருக்காது. இனிதான் நீங்கள் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எப்படி யூடியூப் ஓப்பன் பண்ணணும் ஆரம்பத்தில் இருந்தே உங்களுக்கு தெரியணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் தெளிவாக விளக்கமாக ஒரு வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணுறேன்.